Next sum 13. 13 like you are given A matrices. What is A? 1 minus 1 2 0 1 minus 1. 2 0 B is 3 minus 2 1 1 3 minus minus 2 is 1 1 C C 1 1 2 2 1 1. 2 2 Find matrix X. They are given AX B equals CR. yes miss AX B equals C. Find this X. அப்போ ஏவும் வேணாம் பியும் வேணாம் ரிமூவ் பண்ணும். ஸோ இன்வர்ஸ் எடுக்கணும் ரிமூவ்னா. இன்வர்ஸ்னா இதுக்கு போஸ்ட் மல்டிப்ளை, இதுக்கு ப்ரீ மல்டிப்ளை. ஸோ அப்போ ப்ரீ மல்டிப்ளை பை A inverse and post multiply by B inverse. ஓகே அதை பண்ணணும். ஸோ ஏ போஸ்ட் மல்டிப்ளை ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு ப்ரீ மல்டிப்ளை மீன்ஸ் முன்னாடி பண்ணணும். ஓகே, போஸ்ட் மல்டிப்ளைனா பின்னாடி பண்ணணும். அதே சேம் ரூல் தான் இங்கே. ப்ரீ மல்டிப்ளைனா முன்னாடி பண்ணணும். ஏ இன்வர்ஸ் ப்ரீ மல்டிப்ளை. போஸ்ட் மல்டிப்ளைனா பின்னாடி பண்ணணும். ஓகே, புரியலையோ? கரெக்டாக நான் விளையாடுறது. இதுக்கு இது என்ன பண்ணும்? ப்ரீ மல்டிப்ளை. இதுக்கு போஸ்ட் மல்டிப்ளை. ஸோ இங்கே ப்ரீ மல்டிப்ளை ஏ இன்வர்ஸ், போஸ்ட் மல்டிப்ளைனா பி இன்வர்ஸ். ஸோ இதில் என்ன ஆகும்னா இதுக்கப்புறம் இப்படி ப்ராக்கெட் பிரிச்சிடும். ஸோ இது ஐ ஆகிடும். ஓகேயா? ஸோ ஐங்கிறது எப்பயுமே ஐயோட இதை மல்டிப்ளை பண்ணாலும் எக்ஸ் தான். ஓகே, இது நான் இங்கே பண்ணியிருக்கிறது கரெக்டா? ப்ரீ போஸ்ட் இப்படி தான் பண்ணுமா செக் பண்ணிக்கணும். கரெக்டா? சி கூட பண்ணுமா, இந்த சைடு பண்ணும். இது ப்ரீ, இது போஸ்ட். ஸோ இப்போ ஆக்சுவலாக எக்ஸ் வேணும்னா ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் ரெண்டு விஷயம் வேணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் 3 மேட்ரிக்ஸ்க்கு பண்ணணும். சரியா? ஸோ அவர் ஏ இன்வர்ஸ்னா டிட்டர்மினன்ட் ஏ அட் ஜி ஏ இன்வர்ஸ் 3 ஸ்டெப். பி இன்வர்ஸ்னா டிட்டர்மினன்ட் பி அட் பி இன்வர்ஸ். அதுக்கப்புறம் 3 மேட்ரிசஸோட ப்ராடக்ட் பண்ணும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏ இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ போட போகிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ that is 1 minus 1 2 0. So it is 0 மேலே போகிறப்ப -2 but becomes +2. So not equal to 0. This implies therefore A inverse exists. இதை நீங்கள் implies இருக்கிறத கீழே இருக்கு. சரியா? அதே மாதிரி B inverse அட்ஜ் உடனே போட்டுடலாமா? ஏஐஜே உடனே முடிச்சிடலாமா? ஏஐஜேங்கிறது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இல்லை ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ 0. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -1, இங்கே ஒரு -1 +1. செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1. ஸோ இதில் ஏ அட்ஜ் எழுதணும். அட்ஜுக்கு அட்ஜிஏனா ஏஐஜே டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். எஸ். இப்போ ஏ இன்வர்ஸ் போகும். வாட் இஸ் யுவர் ஏ இன்வர்ஸ்? 1 by determinant A into adj A. What is determinant A? 2. Adj 0 1 -2 1. இது உங்க A inverse now over. இதே பேட்டர்ன்ல B inverse முடிக்கணும். So determinant B எழுத சொல்லுங்க. 3 -2 1 1. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3, இங்கே -2 எழுதுறவங்க +2 எழுதணும். 5 not equal to 0. not equal to 0னா என்ன எழுதணும்? therefore B inverse exists. therefore B inverse exists. next step என்ன பண்ணுவோம்? Dij பகரம் அட்ஜ். Dij எழுதணும். Bijக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். First row first column மிஸ் பண்ணா 1. First row second column. Second row first column. First row first column. First row second column.
second row first column பண்ணா -2 plus இங்க ஒரு -2 plus 2 second row second column னா 3 3 இது உங்க bij நம்ம என்ன பண்ணதுல டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அதாவது adj b means that is bij transpose so bij transpose னா just first row first column எழுத போறோம் second row second column எழுத அதுக்கு அப்புறம் b inverse க்கு ஃபார்முலா 1 by determinant b into adj b so determinant b value 1 by 5 தெரியுதா yes miss 1 by 5 adj b is 1 2 minus 1 3 so b inverse over இப்போ இங்க வரணும் அங்க x என்னது x equals a inverse c b inverse okay what is our a inverse 1 by மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் 1 2 b inverse 2 அப்பதான் தேடாம எழுத முடியும் so 1 by 2 2 into 0 1 minus 2 1 so c is 1 1 2 2 wow yes miss 2 2 into b inverse b inverse 1 by 4 cover ஆகுதா yes miss cover ஆகுது so next b inverse your b inverse is 1 by 5 into 1 2 minus 1 3 so the first numbers ரெண்டையும் வெளியே தனியா எடுத்துடணும் 1 by 2 1 by 5 so இங்க x a inverse c b inverse இல்ல 1 by 2 1 by 5 1 by 10 மீதி அப்படியே ஆர்டராகவே எழுதணும் ஆர்டர் எழுதிக்கனா ஸோ இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் தான் அட்டைன் பண்ணணும் எது வேணால் பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்லேருந்து வரலாம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் குறையும் சரியா எது வேணால் பண்ணலாம் நம்ம இஷ்டம் தான் இதை ரெண்டாக பண்ணிவிட்டு ஆன்சர் ஒரு தேர்ட் பண்ணலாம் ஸோ எப்பவுமே அந்த சைட்லேருந்து பண்ண போகிறேன் கொஞ்சம் வெளியே இருக்கிறதுக்கு போய் ஆகும் அவுட்னால ஸோ 1 by 10 0 1 minus 2 1 அப்படியே இருக்குது இது ஆஸ் யூஷுவல் ரோ காலம் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் என்ன வரும் 1 minus 1 okay first row second column 2 plus 3 second row first column 2 second row first column 2 minus 2 second row second column 4 plus 6 okay ma so 1 by 10 0 1 minus 2 1 so இத பண்ணோம்னா 0 5 0 10 இப்போ திரும்ப பண்ணோம் ரோ காலம் இருக்குல்லையா பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 into 0 0 0 into திரும்ப 0 தான் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 into 5 0 plus 10 ஓகே செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 0 தான் இங்கே 0 செகண்ட் ரோ செகண்ட் காலம் minus 10 plus 10 இருக்குல்லையா ஸோ இப்போ 1 by 10 0 10 0 minus plus 0 okay so when the 10 நால உள்ள மல்டிப்ளை பண்ணனும் 15th question read the question anyone Decrypt the received encoded message to decrypt decrypt with the received encoded message 2 minus 3 encoded message here given two matrices 2 minus with a minus 3 20 matrix 4 with encryption matrix minus 1 to 1 and the decryption matrix has its inverse where the system of codes are described by the numbers 1 to 26 to the letters A to Z respectively and the number 0 to a blank space. ஸோ இந்த மாதிரி கோடு ஆக்சுவலாக கோட் வேர்ட்ஸ் கோட் மெசேஜ் எல்லாம் இருக்கும் ஸோ இப்போ இவங்க நான் கொடுத்துருக்குறாங்களே ஸோ த என்ஸ்கிரிப்ஷன் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம் அதோட டீக்ரிப்ஷன் வந்து இன்வர்ஸ்னு சொல்லிட்டாங்க ஸோ ஏ இன்வர்ஸ் அப்போ திஸ் இஸ் டேக்கன் அஸ் ஏ ஸோ இது பி இது சின்னு எடுத்துக்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கன்சிடர் யுவர் மேட்ரிசஸ் கொஷின் நம்பர் 15 Yes. A matrix that is the -1 2 1 so take another one B what is B row matrix 2 minus 3 C 20 C is 20 24 24 so
here given just decryption வந்து இன்வர்ஸ்னு சொல்லியிருக்கனால ஸோ ஏ இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணும். ஏ இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கோடு நியூ கோடு வந்து பி ஏ இன்வர்ஸ் அண்ட் சி சி ஏ இன்வர்ஸ் ஏபிசி. ஓகே, ஸோ ஏபிசியில் தே ஆர் கிவன் டீக்ரிப்ஷன் வந்து இன்வர்ஸ்னு சொன்னனால ஸோ இப்போ ஏக்கு இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த இன்வர்ஸ் கூட பிஏ இன்வர்ஸ் அண்ட் சிஏ இன்வர்ஸ் தான் அந்த மெசேஜ். ஓகே, கோடட் மெசேஜ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஏ. ஓகே, டிட்டர்மினன்ட் போடுங்க. So it is minus 1 into 1 minus 1 minus 2 but plus 2 எழுதலாம். 1 this is not equal to 0 therefore A inverse exists. So next Aij எழுதுறப்ப plus minus minus plus. So first row first column 1, first row second column 2, second row first column minus 1 and your minus so plus 1, second row second column minus 1. Okay, so idhula A RGA, that is RGA is Aij transpose. So idu row eludano, row abbe column correct irukana. 1 minus 2 1 minus 1. So idu adukapra A inverse. A inverse means 1 by determinant A into adjoint A. Okay, so 1 by determinant A into adjoint A means உங்க determinant வந்து 1 தான். So 1 by 1. So அப்போ A inverse and adjoint A same தான். So therefore A inverse is 1 by 1 ங்கறனால நான் போடல. 1 1 minus 2 minus 1. So A inverse over now. So B A inverse calculate பண்ணோம். அதே மாதிரி CA inverse calculate பண்ணிட்டு அந்த வர நம்பர்ஸை அல்ஃபபெட்ஸ்க்கு மேட்ச் பண்ணி என்ன கோட் அவங்க கன்வே பண்ணுறாங்க மெசேஜுங்கிறது டீகோட் மெசேஜ் தான். இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக ஆர்மி சம்திங் அந்த மாதிரி கோடிங் மெசேஜ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இதை BA inverse. ஸோ யுவர் B is 2 minus 3. A inverse 1 1 minus 2 minus 1. This is easy. First row first column ஒரே row தான் இருக்கு. So simple இல்லையா, ஒரு row first column 2 plus 6 first row second column 2 plus 3. So your answer is 8 5. இதான் உங்க BA inverse ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அடுத்து CA inverse. What is your C? 24. A inverse 1 1 minus 2 minus 1. Row column. First row first column ஒரே row இருக்கனால ஆன்சர் ஒரே ரோல தான் வரும். So 20 into 1 24 into 2 minus 8. So first row second column 20 into 1 20 minus 4. So 12 16. கரெக்டா? இது CA inverse. இதுதான் உங்களோட கோடிங் மெசேஜ் 8 5 12 16. ஸோ 8ங்கிறது எந்த ஆல்ஃபபெட் வரும்னு எழுதி எழுதணும். ஸோ ABCD கவுண்ட் பண்ணி எழுதணும். ஹெச்சா? ஓகே. 5 E 12 ஓகே. நெக்ஸ்ட் 16. எல்க்கு அப்புறம் அப்படியே சொல்லுவேன் 12 எல்லாம் 13 14 15 16 MNOP. ஸோ அவங்க என்ன கன்வே பண்ணுறாங்க? ஹெல்ப். ஸோ அவங்க ஹெல்ப்புங்கிறத அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் வேணும். ஸோ ஏதோ ப்ராப்ளமில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஹெல்ப்பு தான் கன்வே பண்ணுறது. ஸோ தேர்ஃபோர் த ரிசீவ்டு மெசேஜ்னு எழுதி தேர்ஃபோர் த ரிசீவ்டு மெசேஜ் இஸ் ஹெல்ப். இருக்குல்லையா? இந்த மாதிரி தான் கோடிங் மெசேஜ் கோடிங். அது இன்வர்ஸ்னு அவங்க சொல்கிறனால அந்த இன்வர்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கணும். கோடிங் வந்து ஆர்த்தோகனல் just homework for you, try and then come. So orthogonal points மட்டும் சொல்லிடுறேன், ட்ரை பண்ணிட்டு வாங்க. So definition 1.3. So A is called ortho, page number 12. A is orthogonal means we want to prove A into A transpose and A transpose into A into A transpose,
A transpose into A equal to I சொன்னால் this is orthogonal. ஓகே ஒரு போர்ஷன் சொன்னால் போதும், நெக்ஸ்ட் சிமிலர் சொல்லிடலாம். ஸோ ஆர்த்தோகனல்னா அப்போ நமக்கு டிரான்ஸ்போஸ் பண்ண தெரியும்ல, பண்ணிவிட்டு ரெண்டே ப்ராடக்ட் பண்ண ஐ வந்துச்சுன்னா ஆர்த்தோகனல். ஸோ ப்ரூவ் தட் ஆர்த்தோகனல்னா திஸ் இஸ் த கண்டிஷன். அண்ட் தென் ஒன் மோர் பாயிண்ட், ஏ இஸ் ஆர்த்தோகனல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இன்வர்ஸ்னாலும் ஏ டிரான்ஸ்போஸ்னாலும் சேமா. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட். வாட் இஸ் த மீனிங்? இஃப் ஏ இஸ் ஆர்த்தோகனல்ங்கிறது கிவன் கொடுத்துருவாங்க, ஏ இஸ் ஆர்த்தோகனலாக இருந்தால் ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் சேம் தான். சப்போஸ் பாயிண்ட் நம்மளை ஏ இன்வர்ஸ்னு சொன்னால் இவ்வளோ ப்ரொசீஜர் போட தேவையில்லை, ஏ டிரான்ஸ்போஸே எழுதிடலாம். ஏன்னா ஆர்த்தோகனல்ங்கிற வெறும் மேட்ரிக்ஸ் கிடையாது, ஆர்த்தோகனல். ஏ இஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னு கிவனாக இருந்தால் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ்னு சொன்னால் ஏ இஸ் ஆர்த்தோகனல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் கேல்குலேட் பண்ண தேவையில்லை, ஏ அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி போட்டுட்டு ஆன்சரை முடிச்சிடலாம். பட் இட் இஸ் ஸ்பெஷல் ஃபார் ஆர்த்தோகனல்னு சொன்னால் மட்டும்தான். ஏ இஸ் அ மேட்ரிக்ஸ்னு சொன்னால் நீங்கள் பாடி எழுதிக்க கூடாது, நீங்கள் தான் சொன்னீங்க ஃபஸ்ட்டு, சரியா? ஸோ ஆர்த்தோகனல்னு சொன்னால் தான் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். தோஸ் 2 பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்த்தோகனல் இந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இந்த 2 எக்ஸாம்பிள் ஹோம்ஒர்க் போட்டு வரணும். ஸோ எக்ஸாம்பிள் 1.11 1.12 1.11 ஏன்னு எடுத்துக்கணும் கொஷினை, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு ப்ராடக்ட் போடுங்க, ஐ வரும். தேர்ஃபோர் ஆர்த்தோகனல் சொல்லி முடிச்சிருங்க. எடுக்கிறப்ப இது ஃபுல்லாக எழுதணும், பட் ப்ரூஃப்க்கு ஒரு செட்டு பண்ணால் போதும். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ. சிமிலர்லி ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐன்னு சொல்லிட்டு முடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி ட்ரை பண்ணோம். ஆர்த்தோகனல் கிவன் ஏபிசி ஃபைண்ட், அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் சொல்லியிருக்காங்களா, அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை, இது ஆர்த்தோகனல் அவங்களே கிவனில் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணி மட்டும் ஏபிசியை கண்டுபிடிச்சிடுங்க. ஏபிசி கண்டுபிடிச்சோன்னே இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க. இஃப் ஏ இஸ் ஆர்த்தோகனல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ், தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸை மட்டும் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். ஒர்க் அவுட்டே பண்ணுற தேவையில்லை, அவ்வளோ தூரம்லாம். வெரி கிளியர். These 2 sums homework. Try and then come. Suppose you are having doubt, na I will do the next class. This 1.12 மட்டும் போடுவேன். ஸோ 1.11 ஈஸி தான், எப்படி வந்துடும். 1.12 ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஈக்குவேட் 2 மேட்ரிசஸ் அந்த அன்னோன் ஏபிசியை கண்டுபிடிக்கும். ஸோ சால்வில் வரும், இவங்க அந்த சால்வ் காட்டலை. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு -1 ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு -4 அதை வந்து சால்வ் பண்ணும். சால்வ்னா எலிமினேஷன், கட் பண்ணுவோம்ல, 2 எடுத்து கட் பண்ணிங்கன்னா ஏபிசி வந்துடும். ட்ரை பண்ணுங்கள், வரலன்னா ஐ வில் do. So these 2 sums homework. Anyhow, this exercise over. Okay, very clear. So next exercise I will move on next class. What are the doubts for the முடிச்சுட்டு next class move பண்ணுவேன். Bye bye students.